மக்களவைத் தேர்தலில் 100% வாக்களிப்பை உறுதிப்படுத்தும் விதமாக புதிய தலைமுறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி தேனியில் நடைபெற்றது. தேர்தல் பரப்புரைகள் அனல் பறந்து வரும் நிலையில் அது குறித்த தகவல்களை நேரடியாக வழங்க புதிய தலைமுறையின் சிறப்பு பேருந்து மாநிலமெங்கும் பயணித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக போடுங்கம்மா ஓட்டு என்ற பெயரில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மக்களுக்கு உணர்த்தும் முன்னெடுப்பையும் புதிய தலைமுறை மேற்கொண்டுள்ளது. கன்னியாகுமரியில் தொடங்கிய இப்பேருந்து பயணம் பல்வேறு தொகுதிகளை கடந்து தேனியை வந்தடைந்தது. அங்கு நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சஜீவனா தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழியும் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய ஆட்சியர் சஜீவனா 100% வாக்களிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த புதுமையான முன்னெடுப்புகள் தேவைப்படுவதாக தெரிவித்தார். வாக்காளர்களை பொறுத்தளவுலையும் நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்கும்போது புது புது முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது தான் அவர்களுடைய கவனத்தை கவர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு முனைப்பாக இந்த புதிய முயற்சி எடுத்திருக்கக்கூடியதை நான் முதல்ல பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சி வெறும் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இல்லாமல் ஒரு எஜுகேட்டிவ் ப்ரோக்ராமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதுலேருந்து தெரியுது. ஸோ நிறைய விவாதங்களும் இதில் நடக்குவதற்கு இருக்குது. ஸோ நமக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கலாம், நம்ம கேட்பதற்கு யோசனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் கூட நமக்கு இங்கே ஒரு பதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் முதல்ல என்னுடைய பாராட்டுதலையும் முதல்ல தேனி மாவட்டத்திற்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.